ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சபீஸ் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் சார் அவருடைய க்ளவுட் கிச்சனில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய நெய் பொடி கோழி வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் பீசஸை நான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஒரு எக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரீனில் காட்டியிருக்க மசாலாஸ் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். எல்லாமே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் ரேஷியோவில் தான் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கோம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரா பவுடர், ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு நம்ம பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். இதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட பார்த்திங்கன்னா சால்ட்டு, 1/2 லெமனு. ஸோ நம்ம இது எல்லாமே நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். மேரினேட் பண்ணி ஒரு 45 மினிட்ஸ் வித்தவுட் டிஸ்டர்பன்ஸில் நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸோ ஈவனாக எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உப்பு மட்டும் கரெக்டான அளவை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபார்ட்டி 45 மினிட்ஸுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து பொரிக்க வேண்டியது தான். ஸோ 65 எப்படி பொரிப்போமோ அதே மாதிரி தான். ஸோ நம்ம இப்போ பொரிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆயில் பார்த்திங்கன்னா நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு. ஸோ ஒவ்வொரு பீசஸாக நம்ம எடுத்து போடலாம். ஸோ மசாலாலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடமே நமக்கு உதிரியே ஆகலை. ஸோ அந்த கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கனால நல்லா பைண்ட் ஆகிடுச்சு. ஸோ நல்லாவே பார்த்திங்கன்னா பொரித்து எடுத்துக்கலாம். சிக்கன் பீசஸ் எல்லாமே நல்லா அந்த மேலே இருக்கக்கூடிய லேயர் கிறிஸ்பியாக, உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருந்தது பீசஸ். ஸோ 65க்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி கூட இனிமேல் பொரித்து எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு இருந்தது இந்த மசாலாவோட கோட்டிங். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய 65 பொரித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம நெய் பொடி கோழி வறுவலுக்கு தேவையானது ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு, ஒரு 3 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி சாப் பண்ணியிருக்கேன், ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே நல்லா வதங்க விடுங்க. ஸோ இதுக்கு சின்ன வெங்காயம் தான் ஹைலைட்டு. ஸோ எல்லாமே நல்லா தேவையான அளவு மட்டும் சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதங்க விட்டுக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணுற சமயத்தில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அடுப்பை சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி பொடி இருக்குது இல்லையா, அந்த இட்லி பொடியை தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான நெய் பொடி கோழி வறுவல் ரெடி ஆகிடும். ஸோ அவருடைய க்ளவுட் கிச்சனில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு குட்டி லைக் போடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த டிஷ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.